கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் கோபால் பிரதர்ஸோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கொடுத்துடலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 14 ஆஃப் நான் வாத்து வளர்க்க போகிறேன். வழக்கமாக தண்ணியை பிடிச்சிட்டு அதில் நம்ம கோபாலங்களை இறக்கி விடுவோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டாக பசங்களை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமாடி தண்ணியை திறந்து விட்டுருக்கோம். தண்ணி லெவல் நெஞ்சுக்கு மேலே ரைஸ் ஆன உடனே நீந்த ஆரம்பிச்சிட்டானுங்க. செம்ம குஷியாக நம்ம குட்டி சைஸ் ஸ்விம்மிங் பூலில் சுற்றிட்டு இருந்தானுங்க. ஒருத்தனை மட்டும் மேலே தூக்கி நிற்க வச்சுட்டு குதிக்கிறானு செக் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு உள்ள குதிச்சு திரும்ப நீந்த ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரமும் தலையில் தண்ணி படாமல் குளிச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ தலையை உள்ள விட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க தண்ணியில் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா நமக்கே ஸ்விம்மிங் பூல் போகணும்னு ஆசை வந்துடும் போல. இவங்களை எவ்வளோ நேரம் விளையாட உள்ளான்னு தெரியல. இதே இந்த வாத்துக்கு பதிலாக கோழி, காடை, லவ் பேர்ட்ஸ்லாம் ஈரம் பட்டுச்சுன்னா ஜலதோஷம் பிடிச்சிடும். இவங்களுக்கு டைம் லிமிட் நமக்கு தெரியாதனால கொஞ்ச நேரத்துல வெளியே எடுத்துடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. தண்ணியில் இருக்கிறத விட தண்ணியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். பசங்களை லைட்டா டவல்ல தொடச்சிட்டு ஹேர் ட்ரை போட்டு கிளீனா ட்ரை பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பிங்களா நம்மள நேர்ல மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்த வீடியோஸ் போடுறது தாண்டி மொபைல் அக்சரிஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது விஷயமா எப்பயுமே வெளியே சுத்திட்டு இருக்கனால உங்களால என்ன வீட்டுல கண்டிப்பா பார்க்க முடியாது. வர ஃப்ரைடே ஈவினிங் 5 மணிக்கு ராமோசோமோட மாடிப்பூங்கால இருக்க பிளே ஏரியால வாக்கிங் வருவோம். அப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க மீட் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், நம்ம வாத்து பசங்களுக்கு ஹேர் ட்ரையரை கிஃப்ட் பண்ண விக்கி க்ரூஸுக்கு தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, வர ஃப்ரைடே ஈவினிங் 5 மணிக்கு மாடி பூங்கால மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.